ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் தங்கம் வாங்க முடியுமா, வாங்கவே முடியாது அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து ஒரு 2 ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 ஐடியாவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விலைவாசி உயர்வை வந்து நம்ம வந்து சமாளித்து நம்மளுக்கு தேவையான தங்கத்தை வாங்க முடியும். அப்படிங்கிறதையும் நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸில் கண்டிப்பாக குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, வாங்கவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த 2 டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் தங்கம் தொடர்ந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தோன்னே எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோல்டு காயின்ஸு. இதெல்லாம் நான் லாஸ்ட்டு 1 இயரில் நான் சேமித்த கோல்டு காயின்ஸு. இப்போ இதை ஏன் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து டார்கெட் வச்சுருப்பேன். என்னென்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நான் வந்து 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் என்னால் எவ்வளோ வாங்க முடியுதோ அதை வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நான் கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சேன். அப்படி வச்சு சேமித்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா என்னால் போன வருஷம் ஒரு 1.5 பவுன் என்னால் சேமிக்க முடிஞ்சு காயின்ஸ் மட்டும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி விற்கிற விலையில் கோல்டு காயினை வாங்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராம். இந்த 100 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் நம்மளுக்கு வந்து பொங்கல் போனஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வெறும் 600 ரூபாய் கொடுத்து இந்த 100 மில்லிகிராம் காயினை நான் வந்து வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இடையில வந்து ஏதோ ஒரு டைமில் கையில் காசு இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இது ஜிஆர்டியில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கோல்டு காயினை வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து ஸ்ரீகுமரனில் கிடைக்குது. அது இல்லாமல் லோக்கல் ஷாப் எல்லா ஷாப்லேயுமே உங்களுக்கு 100 மில்லிகிராம் கிடைக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான லாபம் நம்மளால் பார்க்க முடியும். எப்படின்னா நான் பில்லை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். லாஸ்ட்டு 6 மந்த்தில் கோல்டு ரேட்டு வந்து என்ன இருந்துச்சு, அதில் என்ன லாபம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ரீகுமரனில் வந்து வாங்கினதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கலில் அந்த கடை தான் இருக்குது. அதனால் டக்குன்னு போய் வாங்குறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால நான் இதில் வாங்குகிறேன். இந்த கோல்டு காயின் வந்து நம்ம வேறு எந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தாலுமே அன்னைக்கு கோல்டோட ரேட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு டவுட் வருது, இந்த கடையில் வாங்கலாமா, அந்த கடையில் வாங்கலாமா, இன்னொரு கடையில் கொடுத்தா வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிடெக்ஷனும் இல்லை, உங்களுக்கு வந்து அன்னைய கோல்டு ரேட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கோல்டு காயின் வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 916 இருக்கா, ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து என்ன கிராம் வந்து மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பியூரிட்டிலாம் செக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த கடையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதில் வாங்கலாம். இன்னொரு விஷயம், சில கடைகளில் வந்து வேஸ்டேஜ் வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது 3% இருக்குது, சில கடைகளில் 1.5% இருக்குது, சில கடையில் 2% இருக்குது. அப்போ காயின்ஸ்க்கு வந்து எங்கே பர்சன்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் கூடுதல் லாபம் இருக்கும். இப்போ இதோட கோல்டோட ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 19/8 ஆகஸ்ட்டில் 1 கிராம் பார்த்தீங்கன்னா 6670 ரூபாய். இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7000 அதாவது 1000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆகஸ்ட்லேருந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 5 மந்த்து தான் ஆயிருக்கு. 5 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நம்மளுக்கு 1 கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 25/9 பார்த்தீங்கன்னா 7060. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா இதிலிருந்து ஒரு 300 ரூபாய் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே 10வது மாதம், இது 9, இது 10வது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 300 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. இங்கேருந்து 300 ரூபாய் ஆட் ஆகிருக்கு, இங்கேருந்து 300 ரூபாய் கூடுதலாகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10, இந்த 10லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 26/10, இது 14/10. இங்கே வந்து 7120 ரூபாய் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 250 ரூபாய் கூடுதலாக இருக்குது. ஒரே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேயே டிஃப்ரென்ஸ் வந்து 250 ரூபாய் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 7275 11வது மாதம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோன்னா ஒரு 175 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 100 ரூபா 125 ரூபாய் கம்மியாக இருக்குது. இப்போது இதுலேயே நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்தில்
மாதம் ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300 வரைக்கும் எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில நான் வந்து இந்த மாதிரி வாங்குனதுனால பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்க பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம். இந்த மாரி காயின்ஸ் வாங்கும்போது நம்ம வந்து கூடுதலா செய்கூலி சேதாரம், அப்புறம் வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் குடுத்து நீங்க வாங்குறீங்களே அப்படின்னு. இப்போ 1 கிராமோ, 1/2 கிராமோ வாங்கும்போது நம்ம கூடுதலா ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300 நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நான் அடுத்த மாசம் வாங்கும்போது அந்த ரூ. 300 எனக்கு வந்து அது வந்து கூடுதலா சம்பாரிச்சு குடுத்துருது. அப்ப எனக்கு அது வந்து லாபமாயிருது. ஈக்குவல் ஆயிடுது. அடுத்த மாசம் வாங்கும்போது அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? நான் குடுத்த வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் தங்கத்துல இன்க்ரீஸ் ஆயிருது. அப்போ இது எனக்கு வந்து லாபமா தான் தோணுது. அதனால கண்டிப்பா பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த ஒரு டிப்ப வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை விட இன்னொரு பெட்டரான ஐடியா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கோல்டு காயின் வாங்குறதுக்கு நீங்க ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி கையில உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 700 இன்னைய ரேட்டுக்கு வந்து கோல்டு வாங்குறோம். இந்த 100 மில்லிகிராம் வாங்கணும்னா கண்டிப்பா ஒரு ரூ. 700லேருந்து ரூ. 800 கையில இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களால் சேமித்து வாங்க முடியுது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் இவ்வளோ 700, 800, ரூ. 1000 சேமித்து வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டு. நான் வந்து டிஜி கோல்டு வந்து போன வருஷம் வந்து போன ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் வந்து ஒரு 2.5 கிராம் வாங்கியிருந்தேன். அதுக்கான பில்லு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் 19 இதில் இருக்கிற ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் வந்து இந்த வருஷம் 2025க்கான டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். ஆனால் நான் வந்து அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. எதுவுமே பேசாமல் சும்மா வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா என்னன்னு தெரியலை அப்படிங்கிறதுனால இதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து போன வருஷம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் வாங்கினது. இதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ரூ. 100 இருந்து அந்த ரூ. செலவாகாமல் தங்கமாக சேமிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது ஒரு ஆப் மூலமாக நம்ம வந்து சேவ் பண்ணுறது. உங்கள் கையில் ரூ. 100 இருக்குன்னா அந்த ரூ. 100 அன்னைய ரேட்டுக்கான தங்கத்தை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன். இந்த வருஷத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜனவரி 23 ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு 100 மில்லிகிராமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த டிஜி கோல்டுலேயே சேவ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இன்னும் டிசைட் பண்ணலை. டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து இப்போ காயின்ஸாக வாங்குறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நம்ம வந்து 1 இயருக்கு நம்ம பே பண்ணுறோம் இல்லைங்களா? அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் ரேட்டு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு நான் வாங்கின அன்றைக்கி ரூ. 7,040. ஆனால் அவங்க ஆவரேஜ் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ரூ. 6,398. அப்போ இதில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு எவ்வளோ சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 640 நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது. ஒரு கிராமுக்கு நம்ம ரூ. 640. நான் வந்து 2.5 கிராம் வாங்கினேன் அப்படின்னா இதில் எனக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,500 இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரூ. 100 தான் இருக்குது அப்படின்னா கூட அதை தங்கமாக மாற்றுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து டிஜி கோல்டு. உங்களால் இந்த மாதிரி மாதம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்கினதில் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஆனால் இதில் வந்து நம்ம வாங்கும்போது 1 இயர் கழித்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜிஎஸ்டியும் ப்ளஸ் வேஸ்டேஜும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இதை வந்து நம்ம கூடுதலாக கொடுக்குறோமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம கையில் இருக்கிற ஒரு ரூ. 100 தங்கமாக மாற்ற முடியாது. அதனால் அது வந்து நம்மளுக்கு போனாலும் பரவாயில்ல, நம்மளால் ரூ. 100, 200 அதை வச்சே நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். கண்டிப்பாக இதில் நான் சொல்லியிருக்கிற 2 ஆப்ஷனுமே ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க இது 2யும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். டிஜி கோல்டு இல்லை வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.